ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.23 f of x is equal to 2x கூட்டல் 3 g of x is equal to 1 கழித்தல் 2x மற்றும் h of x is equal to 3x எனில் f dot of g dot h is equal to f dot g dot h என நிறுவுக. அப்போ இதில் 3 சார்புகள் குத்துங்கன்னா நம்ம சேர்த்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு இது குத்துகிறத எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு f of x 2x கூட்டல் 3 g of x is equal to 1 கழித்தல் 2x h of x is equal to 3x. அப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு இது g of h குத்துக்கிறாங்க, இது கண்டுபிடிக்கலாம். g dot h dxன்னு வரும். அப்போ g அப்படியே இருக்கட்டும், இது ப்ராக்கெட்குள்ளே h of xன்னு வரும் உங்களுக்கு. அப்போது g of h of x என்ன குத்துக்கிறாங்க, 3x. அப்போது g ஆஃப்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த நம்பரை இதில் பிரதியிடணும். அப்போது g of 3x is equal to என்ன கொடுத்துக்கிறாங்க, 1 கழித்தல் 2 எக்ஸுக்கு பதிலாக நம்ம இது 3xன்னு போடணும். அப்போது இங்கே 3xன்னு வரும். அப்போது பெருக்குனிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், இது 1 கழித்தல் 2 6, அப்போது 6x. அப்போ இது g of h வந்து 1 கழித்தல் 6x. இது கூட இன்னொன்று h சேர்க்கணும். பாருங்கள், g of h இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், fன்னு முன்னாடி இருக்குதுங்களா. அப்போது f of g of h x இது f of g of h என்ன கண்டுபிடிச்சோம், 1 கழித்தல் 6x. அப்போது f of 1 கழித்தல் 6x f என்ன கற்றுக்குறாங்க, 2x கூட்டல் 3 எக்ஸுக்கு பதிலாக இது நம்ம போடணும். அப்போ 2 x என்னது 1 கழித்தல் 6x, அதுக்கப்புறம் கூட்டல் 3. அப்போ 2 1 2 கழித்தல் 6 2 12x கூட்டல் 3. அப்போது 3 2 கூட்டிங்கன்னா 5. அப்போது கழித்தல் 12x கூட்டல் 5. அப்போது இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா f டாட் g dot of h of x. இது அடுத்தது ரெண்டாவது, இது f of g ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம், f dot g அதுக்கப்புறம் h அதில் சேர்க்கலாம். அப்போது f dot g, அப்போ f dot g எப்படி வரலாம், f of g of xன்னு வரும். அப்போது f of g of x என்ன கொடுத்துக்கிறாங்க, 1 கழித்தல் 2x, 1 கழித்தல் 2x. அப்போது f of 1 கழித்தல் 2x. அப்போது f of x, இங்கே f of x என்ன கொடுத்துருக்காங்க, 2x கூட்டல் 3. அப்போ x இடத்துல இந்த நம்பர் போடணும். அப்போ 2 பெருக்கல் x என்னது 1 கழித்தல் 2x கூட்டல் 3. அப்போது 2 1 2 2 4x கூட்டல் 3. அப்போது 2 1 கூட்டிங்கன்னா 5, இது கழித்தல் 4x அப்படியே இருக்கட்டும். அப்போது இதுக்கு ஆன்சர் f of g தான். அடுத்தது இது கூட நம்ம h சேர்க்கணுமா, இங்கே டாட் h இருக்குல்ல, h சேர்க்கணும். அப்போ பாருங்கள், f of g டாட் h of x. அப்போது f of g பாருங்கள், அது அப்படியே இருக்கட்டும். f of g இது h of xன்னு வரும் இங்கே. அப்போ இது h of x. அப்போ இது மறுபடியும் எப்படி எல்லாம் f of g h of x என்ன சொல்லியிருக்காங்க, 3x. அப்போ 3xன்னு போட்டுக்கோங்க. அப்போ f of g நம்மளுக்கு தெரியும்ல. அப்போ f of g இது 3x அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே f of g என்ன கண்டுபிடிச்சோம், 5 கழித்தல் 4x, 4 எக்ஸுக்கு பதிலாக இது 3xன்னு போட்டுக்கோங்க, பெருக்கல் 3x. 5 அப்படியே இருக்கட்டும், கழித்தல் 4 12, அப்போ 12x. அப்போ இது எப்படி மாற்றலாம், கழித்தல் 12x கூட்டல் 5. இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னது, f டாட் g டாட் h of x. இது அப்போது இது பாருங்கள், இதுவும் சமமாக இருக்குதுங்களா, ரெண்டு சமன்பாடும் உங்களுக்கு சமமாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டாவது சமன்பாடு. அப்போ ரெண்டுமே சமமாக இருக்குதுங்களா. 1 மற்றும் 2 f dot g dot h is equal to f dot g dot h.
சமம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 1.23 உங்களுக்கு முடிஞ்சிச்சு.